இத வந்து பொருளாதாரத்தை புரிஞ்சா ஒன்னு அரசியலாக பேசலாம், இல்ல பொருளாதாரமாக பேசலாம். ஆனா இவ இரண்டுமே மக்களை பாதிக்குதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதை எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி தான் நாம பேசிக் கொண்டிருக்கோம் வழியா ஏன் நடக்குதுன்னா உலக சந்தையில பிரைஸ் ஜாஸ்தியாகுது. ஒண்ணு நம்ம அதே அளவுல பிரைஸை மெயின்டைன் பண்ணணும்னா ஒண்ணு நம்ம வந்து வரிய வாங்கி பெட்ரோல் மக்கள் உபயோகிக்க கொடுக்கலாம். இப்ப வரிய வாங்கி அரிசியை ₹1 ₹2 கொடுத்துருக்கோம், நல்லது. இது மாதிரி இதுவும் பெட்ரோலியமும் அத்தியாவசிய மண்ணெண்ணெய்க்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ₹16 1 லிட்டர் டீசலுக்கு இன்னைக்கு அரசாங்கம் சப்சிடி கொடுக்குது. அதே மாதிரி ₹320 14 kg சிலிண்டருக்கு சப்சிடி கொடுக்குது. போன வருடம் மட்டும் 100,000 கோடி 1,00,000 கோடி இந்த பெட்ரோலியத்துக்காக அரசாங்கம் சப்சிடி கொடுத்துருக்கு. அது யார் பணம்? ஏழைகள் கிட்ட இருந்து வாங்குற பணம் தானே. அதை டெவலப்மெண்ட்டுக்கு போறதா இல்ல காத்துல எரிக்கிற பெட்ரோலுக்கு கொடுக்கறதான்றதா நம்ம சிந்திக்க வேண்டியது. இதை வந்து இரண்டும் சிந்திக்கணும். அவர் சொன்ன கருத்து இது. ஒண்ணு, இந்த தனியார் வாகனங்கள் பெருகுவதை குறைக்க வேண்டிய இது வந்து ஒரு இது கொண்டு முடிச்சிடுறேன் சார், ஒரு நிமிஷம் இருங்க. தனியார்கள் வந்து பெரிய வாகனங்கள் அந்த காருக்கான விலை உயர்வை ஜாஸ்தி ஆக்குறது மூலமா இல்ல அதை டாக்ஸ் பண்ணி இது கொடுக்கலாம். அது ஒண்ணு. இந்த இவர் சொன்ன மாதிரி சேஷன் சொன்னாரு இதுல பாதி விலை வந்து பெட்ரோலுக்கான இதுதான் டாக்ஸ் தான். அது ரெண்டு. ஆனா அந்த டாக்ஸ வசூலிச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனை அதிகப்படுத்தணும், பஸ்ஸஸ் அதிகப்படுத்தணும், ட்ரெயின்ஸ் அதிகப்படுத்தணும். பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் ஒருத்தர் சார்ந்து பொது போக்குவரத்து நீங்க சொல்றது பொது போக்குவரத்து அதிகரிக்கணும். பேசுவாங்க ஒரு நேரடி தொடர்ந்து பேசுவோம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க. இந்த அழைக்கிறீங்க பொள்ளாச்சியில இருந்து கோபால்சாமி அழைக்கணுங்க ஐயா. சொல்லுங்க. இவங்க அந்த பெட்ரோலோட விலை ஏற்று அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம நாடு விவசாய நாடு. கருப்புல இருந்து எத்தனால் எடுத்தாலே எவ்வளவு வேணா எடுத்துட்டு இருக்கலாம், இறக்குமதி பண்ண வேண்டியதுல பெட்ரோல் விலை வந்து 30 to 40 கொடுக்கலாம். துட்டு போட்டு போய் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த வீக்ல வளரும் நாட்டுல காரு பைக் இதெல்லாம் வந்து ஒரு அத்தியாவசியமான தேவை. ஆனா நம்ம கிட்ட விவசாய லேண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, பவர் இருக்குது, பாடுபடுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. கரும்புல இருந்து முழுக்க எத்தனால் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, இப்ப அதாவது வந்து நிதிஷ்குமார் வந்து போன 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எத்தனால் ஃபேக்டரி நம்ம தமிழ்நாட்டுக்கார ஒருத்தர் உற்பத்தி பண்றதுக்கு அனுமதி கொடுத்தார் பீகார்ல. ஆனா மத்தியில் இருக்கிற அந்த மன்மோகன் சிங் அரசு இன்னைக்கு வரைக்கும் செவி சாய்க்கல. இது இவருக்கெல்லாம் தெரியாது. அதனால கரும்புல இருந்து முழுக்க சுகர் எடுக்க மெத்தனால் எடுத்தோம்னா அதுல இருந்து கேஸ், நல்ல குடிக்கூடிய சாராயம் எல்லாமே வந்துரு. சரிங்க. இந்த மாற்று எரிபொருள் பத்திய விவாதம் நீண்ட நாட்களாக இருக்கிறது. அதை பத்தி பரிசோதனை அவசியம் எல்லாம் வந்து சரிதான். உங்களோட யோசனை சரிதான். எத்தனை நாள்ல இருந்து இவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதியே பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்க. இப்ப இந்த வாதம் ஒருபுறம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழல் பத்தி பேசுங்க. இப்ப வந்து விலையேற்றம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து சரிதான் அப்படின்ட்டு ஐயாலாம் சொல்றாங்க. இது வந்து சரிதான் காலத்துல கட்டாயம், தவிர்க்க முடியாத காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தையில கூட அதை பயன்படுத்தலாம். இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இலவசத்தை குறைச்சாலே, இலவசத்தை குறைச்சு வரியை குறைச்சா பெட்ரோல் விலை உயர்த்தணுங்கிறது இல்லைங்களா? இலவசம் கொடுத்து யாரு யூஸ் ஆகுது? எந்த வீட்டுல டிவி இல்லாம இருக்குது, எந்த வீட்டுல கேஸ் இல்லாம இருக்குது. அதனால இலவசங்கள் இருக்குன்னு கேக்குறேன். இலவசமே தேவையில்லை. நன்றிங்க. கருத்துக்கு கொண்டீங்க ஐயா. இந்த நேருடைய கருத்து இப்ப